தமிழ்நாட்டில் ஒரு வார காலமாகவே ஒரே பெரிய போராட்ட களமாக மாறி இருக்கிறது தமிழ்நாடு அப்படின்னா அது உண்மைதான். போராட்டம் ஓகுகன்னு பல குரல்கள் ஒலித்துக்கிட்டு இருக்கிறீங்களேன். அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆழமான அரசியல் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தற்பொழுது தெரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த போராட்டம் எங்க தொடங்குச்சு? அந்த போராட்டம் முதல்ல தொடங்குனது பார்த்தீங்கன்னா டெல்லி தலைநகரில் தொடங்குச்சு. நல்ல நோக்கத்துக்காக தான் தொடங்கப்பட்டது. ஏன்னா அந்த நீட்டு குளறுபடிகள், நீட்டு எக்ஸாமுக்கு நீட்டு குளறுபடிகள் நிறைய பேப்பர் லீக் ஆகுது. அதனால பணம் படைச்சவங்களாம் காசு கொடுத்து வாங்கிட்டு பாஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. நீட் எதுக்காக தொடங்கப்பட்டது? அதுக்கு எதிர்மாறா போயிட்டு இருக்குன்னு அங்கே தொடங்கப்பட்ட போராட்டம் நல்ல போராட்டம் தான். ஆனால் அது இப்போ எப்படி அங்கே மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மளுடைய ஒரு நீட்டு குளறுபடிகளுக்கு எதிராகனா ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதுக்கு சப்போர்ட் கொடுக்கும், எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கடந்த காலங்களில் ஒரு வார காலமாக அங்கே நடந்துகிட்டு இருக்க போராட்டம் கலவராக மாறி அந்த மாணவர்களும் அங்கே உள்ள காவல்துறையினரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டது, அடிச்சுக்கிட்டு பார்க்கும்போது பயமாக இருந்துச்சு. இது தவறான நோக்கத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுலேருந்து பின்வாங்கி வரணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். எனக்கு அந்த காக்ரோச்சுடைய அந்த போராட்டத்துக்காக இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுற மனநிலையே போயிட்டு அந்த அளவுக்கு அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதற்கு பிறகு அதில் ஒரு கிளையாக இப்போ தமிழ்நாட்டுக்கு அது எட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வைங்களேன், இப்போ தமிழ்நாட்டில் நேற்றுக்கு ஒரு போராட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புரட்சியாளர்கள், இயக்குநர்கள்லாம் வந்து அங்கே கண்டனம் தெரிவித்தாங்க. சொல்லப்போனால் நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள், அதற்கு பிறகு மன்சூர் அலிகான், அதுக்கு பிறகு நம்மளுடைய அமீர். பார்த்தீங்களா, பொட்டலம் வித்தவன், மெத்து வித்தவன், மெத்து வித்து படம் எடுத்தவங்களாம் இன்னைக்கு புரட்சியாளன் ஆயிட்டவங்களா. நம்ம ஊரில் விளாண்டா புண்ணாக்கு வைக்கிறவங்களாம் தொழிலதிபராக வேணாண்டா, அந்த மாதிரி கதையை நேற்று நடந்துருக்கீங்களே. இதோடைய பின் ஆழமான அரசியல் என்ன அப்படிங்கிறது விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தூத்துக்குடியில் அருணாச்சலம் என்ற ஒரு நபர் வந்து கஸ்டடி டெத், அது வந்து லாக்அப் டெத் ஆகிருக்கிறார் அப்படின்ற நியூஸ் கிடைச்சிருக்கு. அதன் உடற்கூறாய்வு தற்போது நடந்துகிட்டு இருக்கு, அநேகமாக முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ரிப்போர்ட் இப்போ வர அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அது ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு தான் கிளியராக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதை பற்றின விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் யங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. சரி, இந்த போராட்டம் டெல்லியில் தொடங்கப்பட்ட போராட்டம் அப்படின்றோம். எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். நீட் அப்படின்னாலே சில பேருக்கு ஒரு புரிதல் கிடையாது. நீட் எக்ஸாம் எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நம்மளும் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை சில பேர் இருப்பாங்க. நீட்னால நல்லதும் இருக்கு, கெடுதலும் இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை நான் என்னுடைய கருத்தாக மட்டும்தான், எங் தாத்தா தனிப்பட்ட கருத்தாக தான் அதில் நான் வச்சிருந்தேன். உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கும். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ஸ்டாண்டா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தலைவர் விஜய் என்ன நினைக்கிறாங்க, நீட்டுங்கிறது வேண்டாங்க, ஒட்டுமொத்தமாக தூக்கிடுங்க அப்படின்னு தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கொள்கையாகவே அதை சொல்லிட்டார். அப்படிங்கிற பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் அதை நோக்கி தான் நகரும். அதை மனசில் வச்சு தான் போராட்டத்தை ஈடுபடுவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. டெல்லியில் நடந்த அந்த போராட்டத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். நல்ல முறையில் தொடங்கப்பட்ட போராட்டம் அது எவ்வளவு மோசமான அந்த ஒரு கலவரமாக மாறி மாணவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக காவல்துறையினர் நடத்துறதும், அதற்கு அந்த மாணவர்கள் ரொம்ப கேவலமாக ரொம்ப அபியூஸ் பண்ணுற வார்த்தைகளில் பேசி அது நிறைய சஞ்சலங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்துச்சு. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, மெரினாவில் ஒரு போராட்டம் நடந்திருக்கும். ஒரு 5 லட்சம் பேர் ஒன்றா கூடினாங்க நம்ம பசங்க, தமிழ்நாட்டு பசங்க. அதாவது கடைசியில் அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு, போராட்டத்தை விட்டு விலகிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியும் அந்த மாணவர்கள் விலகாமல் இருந்ததுனால காவல்துறையினர் தங்களுடைய வேலையை காமிச்சாங்க, அடித்தாங்க, அனுப்புனாங்க. ஆனால் ஒரு இடத்துல கூட அந்த மாணவர்கள் திருப்பி இந்த போலீஸ் அடிக்கலை, பொது சொத்தை சேதப்படுத்தலை, தவறான வார்த்தைகளை விடலை. அது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழக மாணவர்கள் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் பேசப்பட்டதுன்னு வைங்களேன். ஆனால் டெல்லியில் அதுக்கு நேர்மாறாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த மாணவர்கள் ரொம்ப தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறையோட வாகனத்தில் தீப்பெட்டியை கொளுத்தி போடுற மாதிரியான வீடியோ கொள்ளாம வருது. நிறைய அபியூஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த போராட்டத்தை பார்த்தா இப்போ கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதா இருக்கும். என்றைக்குமே சரி, ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு பின்னாடி சில குரூப்புகள் இயக்கத்தான் செய்வாங்க. அதற்கு இடம் கொடுத்து விட்டது ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த மெரினா புரட்சியின் போது, மெரினா போராட்டத்தின் போது நிறைய ஹீரோக்கள் உள்ள வந்து நானும் சப்போர்ட் பண்றேன்னு வந்தாங்க. விஜய் சேதுபதியெல்லாம் உள்ள வரும்போது வெளியே பண்ணிவிட்டாங்க. ஒரு ஹீரோவை நாங்கள் உள்ளோட மாட்டோம், அது கலர் மாறிடும் அப்படின்ட்டாங்க. ரொம்ப அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் உள்ள போகும்போது உள்ள விடல, உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டீங்க, நீங்க போயிட்டு வாங்க சார், நாங்கள் பார்த்துக்கிறோம். முழுக்க அது இளைஞர்கள் போராட்டமாக மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த டெல்லியில் நடக்கிறதுல பல எதிர்கட்சிகள் அதை யூஸ் பண்ணி நானும் இதில் ஆகிக்கிறேன்டா, நானும் உள்ள வரேன்டா அப்படின்னு ராகுல் காந்தி உள்ள போனதை அவங்களை விடாமல் இருந்துக்கலாம். நீங்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்து இத்தனை வருஷமாக உங்களால் அந்த நீட்டை பேன் பண்ண முடியல. அப்போ அந்த போராட்டம் எங்களுடைய போராட்டம், தனிப்பட்ட மாணவருடைய போராட்டம், நாங்கள் பார்த்துக்கிறோங்க. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த ராகுல் காந்தி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவர் நீங்கள் உள்ளவே விட்டுக்க கூடாது. அதுக்கு பிறகு நம்ம உள்ளூர் ஊபி இப்போ இந்த 4 இடத்துல வந்து ஓட்டர் ஐடி வச்சுக்கிட்டு ஓடி தலைமறைஞ்சிக்கிட்டு இருக்காரா நம்மளுடைய பிரகாஷ் ராஜ், அவர் போயிட்டு நானும் போராட்டத்தை கலந்துக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே பார்த்துட்டு கையாடிட்டு அதை அவங்களுக்கான ஃபேமஸ், நான் ஒரு போராட்டவாதி அப்படின்னு யூஸ் பண்ணி விரும்புகிறாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல.
யாருமே உள்ள விடாதீங்க, இது உங்களுடைய தனிப்பட்ட போராட்டம். மாணவர்கள் கையில இருந்து அது கட்டுக்கோப்பா நடந்திருக்கும். இன்னைக்கு அது தட மாதிரி போயிட்டு இருந்தாலும் அந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசு படிந்து விட்டது அப்படின்ற இப்போ ஃபிளாஷ் நியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வாங் சை சுவாங் அவர் வந்து தற்பொழுது இந்த உண்ணாவிரதத்தையும் முடிச்சிட்டார். அப்படிங்கும்போது ஓகே, அதன் விளைவாக இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குல்ல, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போராடிட்டு இருக்கவன் மாணவர்கள் போராளி, ஆனால் இங்கே போராடிட்டு இருக்கான்ல அவன் யாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அந்த கடந்த ஒரு வார காலமாக ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கணும், அதுக்கு பின்னாடி திமுக வலுவாக இருக்குது அப்படிங்கிறது நான் தெரியுங்களே. பட் இருந்தால் என்ன, அவருடைய போராட உரிமை இருக்குது, போராடிட்டு இருக்காங்க. காவல்துறையினர் அப்புறப்படுத்தினதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் கூட அப்புறப்படுத்தாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அப்புறப்படுத்தாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்னா, இந்த போராட்டம் விரிவடைஞ்சு மாணவர்கள் போராட்டமாக விரிவடைஞ்சுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் நடந்துருவோன்னு ஒரு அரசு பயப்படலாம் செய்யும். இன்னைக்கு அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு, காவல்துறையினரை அடிக்கிறான், காவல்துறையினரை போட்டு விதிக்கிறான். அவங்களும் இவங்க மேல காவல்துறையினரும் அடக்குமுறையை யூஸ் பண்ணாங்க, இவங்க எதிர்த்து காவல்துறை அடக்குமுறை யூஸ் பண்றாங்க பட்சத்தில் அது கலவரமாக வெடித்தது. அது இங்க தமிழ்நாட்டில் நடப்பதற்கு தலைவர் விஜய் அவர்கள் எப்படி விடுவார்? அதனால ஒரு மாணவர் போராட்டம் நடக்குதுன்னா, இதே வேற ஒரு போராட்டம் தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, அமைதியான முறையில் நினைச்சு அங்கே காவல்துறை வன்முறையை இன்னி கொண்டு போயிட்டாங்களே, அந்த போராட்டம் தனி, சிவிலியர்கள் போராட்டம் தனி. ஆனால் மாணவர்கள் போராட்டம்னு நடந்துட்டா அது புரட்சியா வெடிக்கும். அப்படிங்கிறதுனால தலைவர் விஜய் அவர்கள் அதை வந்து கலைக்க சொன்னார். அப்படின்னு கலைக்க சொன்னார்னா காவல்துறை விட்டு நீங்க பிரிஞ்சு போங்கனார். அதற்கு பிறகு நிறைய இடங்கள்ல இப்போ போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு. அதில் தலைவர் விஜய் அவர்கள் எங்க வன்முறையை யூஸ் பண்ணாரு, இவங்க ஃபுல்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது அப்படியே தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக, தாவேகாவுக்கு எதிராக கட்டமைக்க ஒரு கூட்டம் கிளம்பிச்சு. ஒரு இடம் நடந்திருக்கும், இந்த ஆசாதே ஆசாதேன்னு கத்தி நடப்பாங்கல்ல, அதை பார்த்தேன். எனக்கு ஒன்றும் புரியல, சொல்லுங்க. தலைவர் விஜய் அவர்களை அந்த இடத்துல திட்டுவதற்கு, விமர்சிப்பதற்கு அவர் என்ன செய்தார்? அவருடைய ஸ்டாண்டு ஒரே ஒரு ஸ்டாண்டு. அவர் அறிக்கையில கூட சொல்லியிருக்கார், நீட்டு அப்படின்றது ஒட்டுமொத்தமா வேண்டாங்க, மாணவர்களுடைய போராட்டங்களுக்கு மத்திய அரசு செவி சாய்க்க வேண்டும், உணர்வுகளுக்கு செவி சாய்க்க வேண்டும் அப்படின்னு தலைவர் போட்டிருக்காரு. நேற்றுக்கு முழுக்க அந்த அவங்க நடந்ததுல எல்லா இடத்துலையும் தலைவர் விஜய் அவர்களை ஆளும் அரசை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு உச்சகட்டமா போய் ஜனநாயகன் படத்தை விமர்சிக்கிறாங்க. ஜனநாயகன் படம் இந்த இடத்துல வரக்கூடாது அப்படின்றாங்க. ஏன்னா ஜனநாயகன் படம் வந்தா இந்த போராட்டம் டைவர்ட் ஆகிடும் அப்படின்றாங்க. 2.5 மணி நேரம் படத்தை பார்த்துட்டு வெளில வந்து அவன் வேலையை பார்க்க வரான். நேற்று ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தாங்க, பார்த்துட்டு வெளில வந்து அவன் வேலை வெட்டியை பார்த்துட்டு இருக்கிறான். போராட்டத்துக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க. அப்படியே நானும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன், நானும் தளபதி விஜய் ஃபேன் தான், நானும் டிவி கேஸ் அவன் தான், நீட்டுக்கு எதிராக நடக்குதுன்னு நானும் வந்து சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னு அவன் சேர்ந்துக்கிறான்னா, எங்களுக்கும் அதே என்ன மாதிரி நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்துடைய கோட்பாடு. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பிரச்சனை? முழுக்க விஜயை விமர்சிக்கிறது, இந்த மமண்டா இப்ப எவன்டா நீ தாண்டா எமன்டா அப்படின்னு பாட்டு பாடி அப்படி சொல்ற அளவுக்கு தலைவர் விஜய் 60 நாள்ல வந்து உங்களுக்கு என்னத்தை பண்ணிட்டாரு? சரி, இந்த அடுத்து போன 5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கேள்வி பசுங்களேன். இப்ப வந்துட்டீங்க, தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்று 60 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள வந்து போராட்டத்தில் வந்துட்டீங்க, சந்தோஷம். போன 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வாயில ஏதோ வச்சுக்கிட்டு இருந்தீங்க, கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு இருந்தீங்களா? கம்முன்னு உட்காந்துருந்தீங்களா? இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு புரட்சி தீ பத்திக்கிட்டு எரிகிறது. இது உண்மையாக நீட்டை வந்து நாங்கள் பேன் பண்ணணும் அப்படின்னா, நீட்டை பேன் பண்ணா நீங்க மத்திய அரசு எதிர்த்து நீங்க கேள்வி கேட்டிருந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு நீங்க கோரிக்கை வச்சிருந்தா உங்க மேல எனக்கு டவுட்டே வந்திருக்காது. அந்த இடத்துல தலைவர் விஜய் அவர்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இருந்திருந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு இந்த போராட்டத்தை நீங்க வச்சிருந்தீங்கன்னாங்களே, அப்ப நீங்க விஜய் அவர்களை விமர்சிச்சிருந்தீங்கன்னா ஓகே, 3 வருஷம் ஆயிட்டு ஒண்ணுமே பண்ணல தலைவர் விஜய், அதுக்கான முன்னெடுப்பு எடுக்கல, அதனால அவங்க விமர்சிக்கிறாங்கன்ட்டு நான் கடந்து போயிருப்பேன். ஆனா 60 நாளுக்குள்ள அது அவரோட ஸ்டாண்டை சொன்னது பிறகு நீ விமர்சிக்கிறீங்க. அது போக நம்ம ரஞ்சித், வெற்றிமாறன், நீலம் அந்த ப்ரொடக்ஷன் சம்பந்தமா ஒரு போராட்டம் வந்து பண்ணாங்க. அந்த போராட்டத்துல ரஞ்சித் அவர்கள் பேசின பேச்சுங்கிறது அவர் மேல இருந்த மரியாதையை ஒருபடி கீழே குறைச்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் சார்ந்த சமூகத்தின் நலன் கருதி பல போராட்டங்கள் நிறைய போராட்டங்களை கலந்துகிட்டு இருக்காரு. ஒரு அறிக்கை விடுவாரு. அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா திருமாவளவனை விட முன்னாடி வந்து நிற்கிற ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தோழர் ரஞ்சித் அவர்கள். அவன் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு. ஆனா அவர் சைட்ல ஒரு மிகப்பெரிய குறை இருந்துகிட்டே இருக்குன்னா இதுதான் நேற்று பேசின பேச்சு தான். நீங்க போனது நீட்டை பேன் பண்ணணும்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தீங்க, பேசிருக்கீங்க. அதுக்கும் ஜனநாயகன் படத்துக்கும் என்ன வந்துச்சு? அதுக்கும் தலைவர் விஜய் அவர்களை விமர்சிப்பதற்கு என்ன வந்துச்சு? நீட்டை பேன் பண்ணணும்னா நீங்க மத்திய அரசை எதிர்த்து
கோரிக்கை வைத்துக்கலாம். தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன், வந்து 60 நாள் ஆயிட்டு சீக்கிரம் முன்னெடுப்பு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஒரு 8 தலித் அமைச்சர்கள் டிவிகேல இருக்கிறான்னு சொல்றது வந்து ஒரு பெருமையா சொல்றாங்க, அது மாற்றமே கிடையாது. அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, தோழர் வன்னியரசு மட்டும்தான் தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கிறார், மற்ற 7 பேர் என்னைக்காவது குரல் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ஒருபடி மேலே போய்ங்கன்னா நம்மளுடைய ராஜ்மோகனை ஜாதிய ரீதியாகவே விமர்சிக்கிறார். அது என்ன கருத்துனா, அவரும் தலித் சமூகத்தினர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யாரு? ராஜ்மோகன் தன்னை வந்து வெளிப்படுத்துக்கல, நான் ஒரு தலித்ரா அப்படி சொல்றாருன்னா, எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு பிறகுதான் தெரியும் அவர் வந்து தலித் அப்படிங்கிறது. அவர் தலித்தா இருந்தா நான் தலித்தா இருந்தா எனக்கு என்னங்க, அவர் வரைக்கும் எந்த தலித் இஷ்யூ குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ராஜ்மோகனை பொறுத்தவரை நாங்கள் ஒரு பொது ஒரு அரசியல்வாதியாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதற்கு முன்னாடியில இருந்து அவருடைய இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தொடங்குவதற்கு முன்னாடியில இருந்து ராஜ்மோகன் ரிப்போர்ட் அவருடைய சேனல்ல, அதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் அவருக்கு மைக்கு கிடைக்கவோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு ராஜ்மோகன் மாதிரியான ஒரு ஆட்கள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு பேசுவார். பல இடங்கள்ல தலித் பிரச்சனை எடுத்து பேசியிருக்கிறார். ஏன்னா வலியை வந்து அனுபவத்தினுடைய வார்த்தைகளே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா மற்றவர்கள் வலியை விமர்சனம் செய்கிற விமர்சன பாவத்திலே அணுகுவாங்க. ஆனா அந்த வலி உண்மையாக அனுபவித்தவன் தான் அந்த வலியை வாதைகளோடு, அந்த வலியை கண்ணீரோடு, அந்த வலியை வந்து கையெறிந்து போனவனுக்கு தான் ரத்தத்தோடு பேச முடியும். கர்ணன் அப்படி பேசக்கூடிய ஒரு படைப்பு. இந்தியாவினுடைய உண்மையான கர்ணன்னா அது வந்து அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவில் அதிகமாக அவமானப்படுத்தப்பட்ட சிலை அம்பேத்கரின் சிலை. சமீபத்தில் வேதாரண்யத்தில் அவர் சிலை உடைக்கப்பட்ட அந்த வீடியோவை சமூக வலைதளங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம். அவருடைய சாதியில் நீங்கள் பிறந்துட்டதாலே அவரை நீங்கள் கொண்டாடலாம். உங்கள் சாதியில் அவர் பிறக்கலைங்கிறதுக்காக அவரை நீங்கள் வெறுக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக இருந்தாலும் ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. பல இடங்கள்ல வந்து நீட் இஷ்யூ எடுத்து பேசுகிறார். மக்களா குரல் கொடுப்பதில் ராஜ்மோகன் எங்களுக்கு தெரியும். நாங்கள் பல காலமா அவர் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ராஜ்மோகன் அவர்கள் தமிழக வெற்றிகளுக்கு வரும்போது சந்தோஷப்பட்டாக, இது மாதிரி ஒரு ஆள் உள்ள வந்துடும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, உண்மையிலே எனக்கும் அவர் அங்கே நின்னது பிறகுதான் அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் எனக்கும் தெரியும். ஆனா அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அவர் வந்து தலித் சமூகத்துக்கு குரல் கொடுக்கல அப்படின்றார். 7-8 தலித் அமைச்சர்கள் இருந்து என்ன பிரயோஜன்றார்? எல்லாரும் இந்த சமூக நீதி துறையிலே கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து நம்மளுடைய வன்னியரசு அவர் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த பிரதிநிதின்னு தான் வெளில வராங்க. இன்னைக்கு விசிகாங்கிறது தலித் சமூகத்தோட பிரதிநிதியாக தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமாவளவனாக இருந்தாலும் சரி, வன்னியரசு அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர். அந்த வன்னியரசு அவர் சார்ந்த சமூகத்துக்கான நலத்தை பற்றி தான் பேசுவார். அதுதான் அவருடைய கொள்கை அப்படின்னு பட்சத்தில் அவர் பேசுவார், அதை பண்ணுவார். அதற்கான வாய்ப்பை கொடுத்தது தமிழக வெற்றி கழகம். இத்தனை ஆண்டுகளாக இன்னைக்கு விசிகே இருந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து அந்த அமைச்சர் தொகுதி நீங்க அந்த தலித் மக்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு கொடுத்தது தலைவர் விஜய் அவர்கள். இன்னைக்கு அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன்னு சொல்றீங்கல்ல, அதற்கு காரணமும் தமிழக வெற்றி கழகமும் நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். இதுதான் மாற்றம். அவர் மாற்றமே இல்லைன்றாப்பல, மாற்றமே கிடையாதுங்க. என்ன பிரயோஜனம் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு யாரு சொல்றான்னா நம்மளுடைய ரஞ்சித் சொல்றார். முதல்ல ராஜ்மோகன் அமைச்சர் ராஜ்மோகன் தலித்தா நான் தலித்தா எங்களுக்கு தெரியாது. எழும்பூர் தொகுதியில் நின்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் ஓகே அவர் தலித். ஏன்னா ஒரு ஆக்டிவிஸ்டா ஒரு யூடியூபரா இருந்து எந்த தலித் பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காதவர் தான் அவரு. ஏதாவது எப்பயாவது எங்கேயாவது தலித் பிரச்சனை குரல் கொடுத்திருக்காரா அவரு? அது ராஜ்மோகனை இவ்வளவு கடுமையாக நீங்க விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் இந்த துறையின் அமைச்சர் கிடையாது. அந்த துறை அவருக்குன்னு ஒரு துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, பள்ளி கல்வித்துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு வந்து பத்திரிகை துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, சினிமா துறை ஒதுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். இருந்த போதிலும் ஒரு சாதாரண சக மனிதனாக எல்லா இடங்களிலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்தவர் ராஜ்மோகன் அவர். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தலித்தை பத்தி தான் நான் பேசுவேன், நீ ஒரு அமைச்சர் தலித் அமைச்சரா, நீ தலித்துக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு யார் எதிர்பார்க்கிறா? ரஞ்சித் எதிர்பார்க்கிறார். அப்போ தமிழக வெற்றி கழகத்துல தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு 3 அமைச்சர்கள் இருக்காங்க, கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, பல ஜாதியிலேருந்து வந்திருக்காங்க, செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க, பிள்ளை இருக்கிறாங்க, பிராமணர் இருக்காங்க. அப்போ எல்லாரும் அவங்க ஜாதி வந்து நான் அந்த ஜாதிரா, நான் இந்த ஜாதிரா, என் ஜாதிக்கு மட்டும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்ப அது அப்பட்டமான ஜாதி அரசியல மாறிடுமே. எனக்கு புரியவே இல்லை. நம்முடைய ரஞ்சித்துடைய கருத்தை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல, ஜீரணிக்க முடியல. ரொம்ப ரொம்ப மோசமான கருத்தா பாக்குறேன். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியும். கடந்த காலகட்டங்கள்ல நம்மளுடைய ரஞ்சித் அவர்கள் நம்மளுடைய பெரும்பாட்டன் ராஜராஜ சோழனை பத்தி பேசியிருந்தது. ராஜராஜ சோழன் தான் தலித்துகளுடைய இடங்களை பிடுங்கிக்கிட்டாரு, அந்த அமைச்சர் மோசமான மன்னன். இயக்குனர் ப. ரஞ்சித் ராஜராஜ சோழன் ஒரு அயோக்கியன், அவர் காலத்தை பொற்காலம்னு சொல்லாதீங்க, அது கற்காலம்லாம் ஆவேசமா ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காரு. ப. ரஞ்சித் அவர்கள் மீது நம்ம மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறோம். அதற்காக அவர் சொல்ற எல்லாமே சரி நம்ம சொல்லிட முடியாது.
சமீப காலமா மாபெரும் ஆளுமைகளை சிறுமைப்படுத்துவது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிருச்சு. எந்த ஒரு வரலாற்று பக்கங்கள்லையும் அவர் தலித் இடங்களை பிடுங்கினார் அப்படின்னு எந்த ஒரு கூற்றுமே கிடையாது. இவரா ஒன்று சொல்லிட்டு நம்மளுடைய யாரு ராஜராஜ சோழனை பேசியிருந்தார், தவறாக பேசியிருந்தார் ரஞ்சித். அதற்கு குரல் கொடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, எதிராக குரல் கொடுத்தது யாருன்னா நம்மளுடைய ராஜ்மோகன் அவர் சொல்லியிருந்தார். அது எப்படி ஒரு பெரும் மன்னன், தமிழ் நிலத்தோட பெரும் மன்னன், அவர் வந்து தலித் மக்களுடைய இடத்தை பிடுங்கினார் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ரஞ்சித் அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? அவர் ஒரு தலித் சமூகத்தை இருந்தாலும் சரி, இன்னொரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் இப்படி சொல்லியிருக்காருன்னா அது தலித் மக்களுடைய இடங்களை பிடிங்கிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது ராஜ்மோகனுக்கு உண்மையான ஜாதி பற்றோ ஜாதி வெறியே இருந்தா கரெக்டியா அப்படின்ட்டு அவரும் பாரஞ்சித்து பார்க்க இருந்தாலும் பேசியிருப்பாரு. அவர் மனசுல சுத்தமான மனசு, எந்த எண்ணமும் கிடையாது. அதனால நீங்க சொல்றது தப்பு, தலித் மக்கள் இடங்களை பிடுங்கினார் சொன்னதெல்லாம் அதுக்கான எந்த அத்தாட்சியும் கிடையாது அப்படின்ட்டு அதை பிரேக் பண்ணி வீடியோ போட்டது நம்மளுடைய ராஜ்மோகன். அந்த கடுப்பு இருந்திருக்கலாம். இப்போ சோஷியல் மீடியாவில் அதை பற்றி பெருசாக பற்றிட்டு சொல்லிட்டு இருக்காங்க பசங்கள. இதை மாதிரி அடுத்தது பாரு பார்த்தீங்கன்னா பெரும் ஒரு புரட்சியாளர்னா நம்மளுடைய அமீர் வந்ததுலேருந்து என்னன்னா தலைவர் விஜய் அவர்களை அப்போலேருந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறாருன்னு வைக்கலாம். திமுகவோட மிகப்பெரிய சொம்புன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து விஜய் அவர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். 108 இடங்கள் பிடிக்கும் போது விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைக்கணும், அதுதான் ஜனநாயகம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு விமர்சிக்கக்கூடிய இடத்துக்கு நான் இருப்பேன் அப்படின்ற. அன்னைக்கு வந்து நீங்கள் இப்படி சொன்னதுனால தான் திடீர்னு எல்லா கட்சியினரும் போயிட்டு தலைவர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்து அன்னைக்கு ஆட்சி அமைஞ்சது அப்படின்னு சொல்லாதீங்களா? மெத்து வித்தவனுக்கு இவ்வளவு திமிரா? மெத்து துணக்குள்ள ஏத்துனா அவங்க ஏத்துன்னு ஏத்துட்டுவோம். இந்த அமீர் மாதிரியான ஆட்கள்லாம் எங்களுக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வந்துட்டுங்க போதுதான் எனக்கு இதா இருக்கு. நீ விற்கிற மெத்த பால் நான் நிறைய பேருக்கு ஏற்றிட்டு வேணா அவங்ககிட்ட வேணா நீங்க சொல்லிட்டு இருக்கலாம். மெத்த வித்த காசில் படம் எடுத்து பிழைப்பு நடத்துற அமீர் மாதிரியான ஆட்களா எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறங்கிற நிலைமைக்கு வந்துட்டு பாருங்க. நாங்கள் வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். மாணவர்கள் எல்லாம் பல பேர் வந்து பல இளைஞர்கள் ஜனநாயகன் படத்துக்காக போய் நிற்கிறீங்க அப்படின்னு பேசுறாங்க. இவங்கெல்லாம் எல்லா இடத்துலையும் இங்கே ஜனநாயகன் படத்தை தூக்கி வர்றதுக்கு எனக்கு புரியவே இல்லை. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு ஜனநாயகன் படம் வந்ததுனால அது ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம், பல சங்கடங்களுக்கு பிறகு வந்துச்சு, தளபதியோட கடைசி படம். அதனால அந்த படத்தை பசங்க என்ஜாய் பண்றாங்க, எப்பயுமே என்ஜாய் பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு என்ன உங்களுக்குலாம் பிரச்சனைனே தெரியல. இந்த போராட்டத்தினால், இந்த ஜனநாயகன் படத்தினால் போராட்டம் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ உங்களுக்கு பிரச்சனை தளபதி விஜய், அவரை விமர்சிக்கணும், அவருடைய படத்தை விமர்சிக்கணும். அந்த அமைச்சர்கள் நிறைய பேர் கதறி அழுதுட்டாங்களாமா, நிறைய பேர் அழுகுறாங்க. சாதாரண மனுஷன், நீங்களும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான், நீங்களும் தளபதி ரசிக்கிறது தானே. நேற்று நீங்கள் போகும்போது எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, கமெண்ட் செக்ஷனில் பார்த்தேன் ப்ரோ, நான் கடைசி அழுதுட்டேன் ப்ரோ. இத்தனை வருஷம் திரையில் பார்த்த நீங்கள் அழுகுறீங்க. அந்த அமைச்சர்கள்லாம் நேரடியாக விஜயை பார்த்தவங்க, பல ஆண்டுகளாக விஜயோட பழையத்தவங்க, கூட ரெண்டு ஃபோட்டோ எடுத்தவங்க, விஜய் பேசி கொண்டு அந்த அன்பு இருக்காத அவங்களுக்கு அந்த அமைச்சர் பதவி கிடைச்சிருக்குன்னா அவங்க பல ஆண்டுகாலமாக பெரிய போராட்ட தியாகிகள்லாம் கிடையாது. அந்த அமைச்சர்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும். அவங்க போஸ்ட் ஓட்டவங்க தான். அந்த ஒவ்வொரு படம் வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது வேட்டி சேலை கொடுப்போம், புத்தகம் கொடுப்போம் அப்படின்னு இருந்தவர்கள் தான் அந்த அமைச்சர்கள். அந்த அமைச்சர்கள்லாம் இப்போ அழுகுறாங்களாம். அதான் சாதாரண மனிதர்கள். அவர்களும் தலைவர் விஜய் அவர்களை ஏற்று வந்திருக்கிறாங்க. என்னுடைய தலைவன் கடைசியாக போகும்போது கண்ணீர் சிந்தறதுல என்ன தப்பு இருக்கு? இது ஒரு விஷயமா? என் போராட்டத்துக்காக உன்னால குரல் கொடுக்க முடியாது, நீ அழுவுறியா? நீங்கெல்லாம் மோசமானவங்க, நீங்க இந்த ஜனநாயகன் படத்துக்கு பார்க்க போறவனா மோசமானவன், அவெல்லாம் வந்து சமுதாய சீர்குலைந்து போனதுக்கு காரணமாக தான் இந்த சாட்டை துறமுறை அவெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளுத்துக்கணும். நேற்று உட்காந்துட்டு முந்தின நாள் உட்காந்து வீடியோ போட்டாவது இந்த வடக்கன் நீங்கள்லாம் சொன்னவங்க எல்லாம் வந்து நீங்கள் போராட்ட காலத்தில் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ளவங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜனநாயகன் படத்துக்காக போட்டுட்டு இருக்கான், நீ எல்லாம் மனுஷனாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. முதல் நாள் ஒரு வீடியோ அன்பே டயானா படத்துக்கு ரிவ்யூ போட்டோம்னா இதே சாட்டை துறைமுகம் தான். நேற்று ஜனநாயகன் படம் பார்த்து வந்து அதுக்கு ரிவ்யூ போட்டோம் இதே சாட்டை துறைமுகம் தான். ஆளுநர் இல்லத்தில் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க, அங்க டெல்லியில போராடிட்டு இருக்கான். இன்னைக்கு இயக்குனர் வெற்றிமாறன் ரஞ்சித் எல்லாம் வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட போறாங்க. கேரளாவில் ஒட்டுமொத்தமான கேரள நடிகர்கள் அத்தனை பேரும் அது பிரியா வாரியர் கவர்ச்சியா நடிப்பாங்க, ஆனாலும் களத்தில் நிற்கிறாங்க. கௌரி கிஷன் ஒரு நடிகை, கேரளாவுடைய பல்வேறு நடிகர்கள், வில்லன் ஜனநாயகன் படத்துல வில்லன் டெல்லியில படுத்துக்கிறான், உண்ணாவிரதம் இருக்கிறான். பிரகாஷ்ராஜ் நீ எதுக்கே போற? சரி, நாங்க தான் தளபதி ரசிகர்கள், நாங்கெல்லாம் போறோம், நாங்க வந்து போராட்டத்தை கண்டுக்கல, நீங்களாம் இருக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சியெல்லாம் இருக்கலாம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திமுக இத்தனை இளைஞர்கள் இருக்கீங்க, நீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களாம் போராட்டத்தை போய் பாதுகாக்க வேண்டியதானே? இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் தாவே இருக்காங்களா? இதே திமுக உள்ள இளைஞர்கள், இதே நாம் தமிழர் கட்சியில் உள்ள இளைஞர்கள், கம்யூனிஸ்ட்ல உள்ள இளைஞர்கள், பிசிக உள்ள இளைஞர்கள், எல்லா இளைஞர்களும் போய் போராடுங்களா? யார் வேண்டாம், நான் உங்களை தடுக்கவே இல்லையே. நாங்களே அந்த போராட்டத்துக்கு கட்சி ரீதியாக கொள்கை ரீதியாக நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க நம்மளை வந்து யாரெல்லாம் ஜனநாயகன் படம் பார்த்தோமோ அவங்கெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சீர்கேடானவங்க,
போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது போராட்டத்துக்கு பங்கெடுக்காம ஜனநாயகன் படம் பார்க்குறீங்க, நீங்கள் ரொம்ப மோசமானவங்கன்னு நம்மள தாழ்வு மனப்பான்மையில கொண்டு போறாங்களாம். இதே மாதிரி தான் விஜய்க்கு யார் யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ நீங்களாம் தற்கூறீங்க, நீங்களாம் படிச்ச தற்கூறீங்க, நீங்க தான் வந்து சினிமா முகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஒரு மாதிரியே டார்கெட் பண்ணி நம்மளை வந்து சீண்டுறாங்க. இப்போ ஜனநாயகன் படம் பார்க்க போனா நீ வந்து மோசமானவன், இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தவறு விட்ட நீ, உனக்கு சினிமா முக்கியமா, நீ சினிமாக்காரன் பண்ணி போற அப்படின்னு மறுபடியும் நம்ம மேலேயே அந்த டார்கெட்டை கொண்டாந்து வைக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா இந்த நடந்த போராட்டங்கள் பார்க்கும்போது முழுக்க திமுகவுடைய அஜெண்டா மட்டும்தான் இருக்கு. அதுல நீட் எதிர்ப்பு கிடையாது, தலைவர் விஜய் எதிர்ப்பு மட்டும்தான் நான் பார்த்தேன். எல்லா இடங்களிலும் நடக்கிற அந்த போராட்டங்கள் முழுக்க மாநில கட்சி எதிர்த்து, மத்திய அரசை லைட்டா டச் பண்ணிட்டு மாநில கட்சி எதிர்த்து திட்டுறது, தலைவர் விஜய் எதிர்த்து திட்டுறது, தாவேக்கா எதிர்த்து திட்டுறது, ஜனநாயகன் படம் வரப்படாதுங்கிறது, இதே மாதிரியான கருத்துக்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகிறது. இது திமுகவுடைய அஜெண்டாவில் நடக்கிற அந்த போராட்டம். அதற்கு எங்களுடைய எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்காது. எங்களுக்கு தெரியும், தளபதி விஜய் அவர்கள் அங்கே உட்கார்ந்துருக்காரு, அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார், நாங்க நீட்டை ரத்து செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுப்போம்னு ரொம்ப ஜெனுவனா சொல்றார். என்கிட்ட நீட்டு ரகசியம் இருக்கு, நான் வந்து கையிட்டு நீட்டு நீட்டி விட்டுருவேன் அப்படின்னு மக்களை ஏமாத்தலை. எல்லா இடங்கள்லையும் அப்பன் மொவன் அத்தை மையன் அத்தை புருஷன் எல்லாரும் சொன்னாங்க, நீட்டை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம், நீட்டை நாங்கள் ரத்து பண்ணிடுவோம், நாங்கள் வந்து மதுவிலக்கு போடுவோம், நாங்கள் வந்து மதுவிலக்கு பூர்ண மதுவிலக்கு. என்னத்தை கிழிச்சிங்கிற வெட்டி கிழிச்சிங்கன்றேன். தலைவர் நீட், அதாவது மதுவிலக்குன்ற வார்த்தையை தலைவர் விஜய் அவர்கள் எடுக்கவே இல்லை. நான் சொல்லிட்டு இருக்கேன் மதுவிலக்குன்னு சொல்லுங்க, அப்பதான் நிறைய ஓட்டு விடலாம், அப்போ சொல்லிட்டு இருந்தேன். தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வாரத்துக்குள்ள 717 கடைகளை மூணார்ல, சொல்லாமலே செஞ்சார்ல. நீட்டுக்கு எங்களுடைய தாவேக்காவின் மூலம் எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அது கொண்டு போய் ரத்து பண்ணணுமோ அதை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துவார். இதை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணி தமிழகத்தில் ஒரு கலவரத்தை, அங்கே நடந்த கலவரத்தை தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்க அனுமதிக்க மாட்டார், அனுமதிக்க கூடாது. இதை மாதிரியும் பொய் போராளிகள், ஃபேக் போராளிகள்லாம் அடிச்சு துரத்தப்பட வேண்டும். இதற்கு எங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்காது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத் அப்படிங்கிறது தெரியும். அருணாச்சலம் அப்படின்ற பையன் ஒரு 120 மது பாட்டில்களை கடத்திட்டு வரும்போது அந்த மதுவிலக்குத்துறை காவல்துறையினால பிடிக்கப்பட்டு உள்ள போகும்போது அந்த செக்அப் பண்ண வீடியோலாம் நிறைய வீடியோ இருக்கு. அந்த பையன் இறந்து போயிட்டார். அந்த இறந்து போகும்போது அவர் ஒரு வாக்குமூலம் மாதிரி கொடுக்குறார், போலீஸ் என்ன அடிச்சாங்க அதனால இறந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து லாக்அப் டெத்தா தான் இது வந்து கன்மையாகுது நியூஸ்ல வருது. அந்த காவல் நிலையத்தில் இருந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த பையன் மயங்கி கீழே விழுற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் ஒன்று நம்ம ஒன்று பார்த்தோம். அந்த பையன் மயங்கி விழுந்துட்டாங்க அப்படின்னு, அதுக்கு பிறகு அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற நியூஸ் வெளில வருது. தற்பொழுது உடற்கூறாய்வு அந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போது உடற்கூறாய்வு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு அதோட ரிப்போர்ட் மட்டும் தான் வரப்போகுது. அப்படிங்கும்போது இதில் காவல்துறையினரோட கிளியர் ரிப்போர்ட் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அந்த பையனை ஒன்றும் அடிக்கலைங்க, நாங்கள் மருத்துவ செக்கப்லாம் பண்ணோம், அந்த ரிப்போர்ட்டும் இருக்குது, அதெல்லாமே இருக்குது. அந்த பையன் இறந்து போனது தற்செயலாக இறந்து போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லு. அது இது நம்ம போலீஸ் ஸ்டேஷன் வந்தது பிறகு அந்த பையன் மயங்கி விழுந்து செத்து போயிட்டான், அதுக்கான எவிடன்ஸ் இருக்குனாலும் அந்த எவிடன்ஸை நீங்கள் காமிச்சாலும் இடைப்பட்ட இடங்களை நீங்கள் அடிச்சிங்களா, அந்த காவல்துறையினர் அடிச்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த இடத்துல 2வது தாவேக்கா அரசின் கீழ் நடக்கிற 2வது லாக்அப் டெத் இது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் நம்ம அரசுக்கு கை கொடுத்து தூக்கணும், நம்ம அரசு மேலே ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம கை கொடுத்து தூக்க போகிறதே கிடையாது. அந்த இடத்துல ஒரு உயிர் போயிருக்கு, அந்த குடும்பம் கதறிக்கிட்டு இருக்கு. ஒரு இளந்த வயசு பையன், ஒரு சின்ன பையன், வாட வேண்டிய பையன் செத்துருக்கிறான். அதற்கு காவல்துறையினர் காரணமாக இருந்தால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஒவ்வொரு வாட்டியும் சாகும்போது நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறேன், கடுமையான நடவடிக்கை 4 பேரை கொண்ட உள்ள ஜெயிலில் போட்டதுனால எந்த பிரச்சனை கிடையாது. இது நிரந்தர தீர்வு ஒன்று எட்டப்பட வேண்டும். தலைவர் விஜய் அவர்கள்ட்ட இது கோரிக்கையாக பல கட்சிகள் வைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த காவல்துறையினர் மேலே அதீத கவனம் செலுத்த வேண்டும். அந்த இடத்துல அவங்க மூர்க்கத்தனமாக ஏன் நடந்துக்கிறாங்க இந்த ஆளுங்க, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, அவனுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டு அதை சீர் செய்கிற வேலையில் வரணும். இதற்கு முழுமையான ரிப்போர்ட் இன்னும் வரல. காவல்துறையினர் வந்து அவங்களோட தரப்பை சொன்னாலும் அதை நம்புற மாதிரி கிடையாது. நல்லா இருந்த பையன் திடீர்னு உள்ளே போயிட்டு ஒரு நாளுக்குள்ள 2 நாளுக்குள்ள அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற நம்புற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ மூடல் கிடையாது. நீ என்ன மாதிரி ரிப்போர்ட் கொடுத்தாலும் சரி, இடையில எங்கே வச்சு அடிச்சிங்க, என்ன பண்ணீங்கன்னு அந்த பையன் கடைசி வாக்கு மூலமாக கொடுத்துட்டு போயிருக்காப்புல, என்ன காவல்துறையினர் அடிச்சாங்கன்றத வாக்கு மூலமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதற்கான நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும். ஏன்டா இந்த ரிப்போர்ட்டில் அடிப்பட்டு காயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வெளில இருப்பது, எத்தனை காயங்கள் இருந்துச்சு, எத்தனை உள்காயம் இருந்துச்சு, ஏன் இறந்து போனார் அப்படின்ற ரிப்போர்ட் கண்டிப்பாக வெளில வந்துடும். இதில் வந்து போலீஸ் வந்து உள்ளே வச்சு மாற்ற முடியாது. என்ற பல இடங்களில் நடந்த அத்தனை லாக்அப் டெத்தோடைய ரிப்போர்ட்டும் ரொம்ப நேர்மையான முறையில் கடந்த வாட்டி கூட 19 இடங்கள் நம்ம சபரிவர்மன் இறங்கும்போது 19 இடங்களில் ரத்த காயங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்துருச்சு. இந்த இஷ்யூலையும் நம்மளுடைய அருணாச்சலம் அவருடைய இந்த இஷ்யூலையும்
ஏதாச்சும் அந்த டெத்துக்கான உண்மையான ரீசன் வெளில வரப்போது இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அதை பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இந்த காவல்துறையினர் ஏதாவது ஒரு காரணமாக இருந்தார்கள் என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கும். எவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் இது தீராத பட்சத்தில் உளவியல் ரீதியாக அவங்களுக்கு என்னதான் இஷ்யூ இருக்கு, உனக்கு என்னதான் வேணும், எல்லாரும் இது ஏன்டா ஒரு பெரிய சமூகத்தை கட்டி காக்கிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா நம்மளுடைய காவல்துறையினர் இருக்கு. அவங்களே வேலையே பகிரமைஞ்ச கதையை இன்னைக்கு வந்து அவங்களே போட்டு அடிக்கிறது, அங்கே நடக்கிற பாலியல் குற்றச்சாட்டுகள், பெண்களுக்கு அதுவும் காவல்துறை பெண்களுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைகளும் ரொம்ப பயமா இருக்கு. அந்த ஒரு துறையவே தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க மேல நடக்கிற இஷ்யூ தான் பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு. அது வருங்காலங்களில் இந்த ரிப்போர்ட் வந்தது பிறகு ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்போம். சரி, நம்ம பேசுகிற கருத்துக்கள் இருக்கும், நீட்டை பற்றி பேசியிருக்கோம், நீட்டு போராட்டங்களை பற்றி பேசியிருக்கோம். நீட் அப்படிங்கிறதே எனக்கு வேறு மாற்று கருத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீட்டுலாம் தவறான ஒரு எக்ஸாம்லாம் கிடையாது, அது மிகச்சரியான எக்ஸாமு. ஆனால் அதில் நடக்கிற தவறுகள், குளறுபடிகள், அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. எனக்கு வைத்தியம் பார்க்குற ஒரு டாக்டர் நல்ல டாக்டராக இருக்கணும். சும்மா என்கிட்ட 10 கோடி ரூபா 20 கோடி ரூபா பணம் இருக்குங்கிறதுனால படிச்சுட்டு வர லோக்கல் மொக்க டாக்டர்கிட்ட என் உடம்பை கொடுக்க நான் தயாராக இல்லை. நல்லா படித்து எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு சூப்பர் எஜுகேஷன், அதாவது எஜுகேஷனில் நல்ல ஃபில்ஃபில்லான ஒரு டாக்டர் என்னை பார்க்குறது தான் நான் விரும்புவோம். நீங்களும் அதை விரும்புவீங்க. நம்ம வீட்டில் ஒரு டெத்து ஒன்று நடந்து போச்சு, யாராவது ஒரு ஆள் நம்ம ஊரில் ஒரு ஆள் செத்து போயிடுவான், டாக்டர் மிஸ்ஹேண்டில் பண்ணி இறந்து போயிடுவான், டாக்டர் தவறாக ட்ரீட்மெண்ட் பண்ணி இறந்து போயிடுவான்ல, அதை மாதிரி மோசமான டாக்டர்கள் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பல டெத்துகள் நடக்குது. நீட் எக்ஸாம் மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு உள்ள வர நிறைய டாக்டர்கள், குவாலிஃபைடான டாக்டர் என்ன பார்க்கணும்னு நான் விரும்புவேன். அதனால தான் அந்த நீட் எக்ஸாம் ஒன்று இருக்கணும்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, நீட்டில் நான் ஏற்கனவே பேசியிருக்கோம். நீட்டுங்கிறது நல்ல விஷயம். அதில் வந்து இன்றைக்கி வந்து பல எளிமையான மாணவர்கள், ஏழ்மை குடும்பத்து மாணவர்கள் வெறும் வருஷத்துக்கு 6000 தான் கட்டுறான், அவனுடைய ஃபீஸே 6000 தான். அப்படிலாம் பாஸ் பண்ணிட்டு இன்னைக்கு உள்ள நீட் எக்ஸாமில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க பசங்க இருக்கிறாங்க, பல ஏழ்மை குடும்பத்து பசங்க. என்கிட்ட பல கோடி ரூபா சொத்து இருக்குது, 500 கோடி ரூபா சொத்து இருக்குது. ஆனால் என் புள்ள டாக்டர் ஆக முடியாது. என்கிட்ட அவன் நீட்டில் ஃபெயில் ஆகிட்டான், குறைஞ்ச மார்க்கு, அவனுக்கு நாலேஜ் இல்லை. ஆனால் நீட்டுக்கு முன்னாடி உன்கிட்ட பணம் இருந்தால் நீ டாக்டர் ஆகிடலாம். ஒரு ஏழ்மையான மாணவன் நல்லா படிச்சிருப்பான், நீ எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் சரி, உன்கிட்ட எவ்வளோ மார்க் இருந்தாலும் சரி, உன் கையில் நிறைய பணம் இருந்தால் மட்டும் நீ உள்ளார முடியும் அப்படின்றது. அதை உடச்சது நீட்டு. ஆனால் அதற்கு சரியான வழிமுறைகள் இருக்க வேணும். டெல்லியில் நடக்கிற போராட்டம் கூட நீட்டை எதிர்த்து கிடையாது, நீட்டில் நடந்த குளறுபடிகளை எதிர்த்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முறை தெரிகிறோம். உங்களுடைய தாழ்மையான மேன்மையான கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் சொன்னது என்னோட தனிப்பட்ட கருத்து. வேற ஒரு வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் எங் தாத்தா.